வணக்கம். 5 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையிலிருந்து பினாங்கிற்கு விமான சேவை தொடங்க சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய அறிவுரை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கோரிக்கையை தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா கடிதம். தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர் நிலை தொடர்பாக வதந்தி பரப்பிய அமன் என்பவர் பீகாரில் கைது. மேலும் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று பீகார் கூடுதல் டிஜிபி பேட்டி. பீகார் குழுவை தொடர்ந்து திருப்பூரில் ஜார்க்கண்ட் குழுவும் ஆய்வு. புலனாய்வுத்துறை டிஐஜி தமிழ்வாணன் தலைமையிலான குழு மாவட்ட ஆட்சியருடன் சந்திப்பு. புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் திருப்தி. கோவையில் ஆய்வு செய்த பீகார் அதிகாரிகள் குழு பேட்டி. தமிழ்நாட்டில் வடமாநில கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக தேவை. வதந்தி விவகாரத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாள்வதாகவும் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் பாராட்டு. பீகார் தமிழ்நாடு இடையே நிலவும் நல்லுறவை கெடுக்க சிலர் முயற்சிக்கின்றனர். சென்னையில் லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வான் பேட்டி. பாதுகாப்பு தொடர்பான உறுதியான உத்தரவாதம் தரப்படவில்லை என்றும் வருத்தம். மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல, அவை மனிதனின் வாழ்க்கை. மதுரை ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. சென்னையில் தனியார் பேருந்து இயக்கப்பட உள்ளதாக தவறான புரிதல். ஆய்வுக்கான ஆலோசகரை தேர்வு செய்யவே டெண்டர் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். சென்னை போரூரில் நாம் தமிழர் ஆதித்தமிழர் கட்சியினரிடையே மோதல். இரு தரப்பினரும் கற்கள் பாட்டிலை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். ராஜஸ்தானின் தவறான புரிதலால் தமிழக போலீசாரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. கொள்ளை கும்பலை பிடிக்க சென்றதை விளக்கிய பிறகு விசாரணையை தொடர அனுமதி. சென்னை அருகே திருமுடிவாக்கத்தில் அடுத்தடுத்து 25க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளில் தீ விபத்து. தீயை வேகமாக அணைத்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே களை கட்டிய வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி. வாகை சூடிய காளையர் மற்றும் காளையர்களுக்கு குவிந்த பரிசுகள். புதுச்சேரி கதிர்காமத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாடியில் ஏறி தினக்கூலி ஊழியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். கீழடி அருங்காட்சியகத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை இலவசமாக பார்வையிடலாம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட 7 மாதங்களுக்கு பிறகு அனுமதி. பராமரிப்பு பணிகள் முடிந்ததை அடுத்து கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். விவசாயிகளுக்கான மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் நேரம் அறிவிப்பு. டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்கள் என்று பிரிக்கப்பட்டு 12 மணி நேரம் விநியோகிக்கப்படும் என்று மின்சார வாரியம் தகவல். மார்ச் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம். அணிவகுத்த தேர்களை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாக அனுமதியின்றி சிபிசிஎல் குழாயில் கச்சா எண்ணெய் அனுப்பப்படாது. நாகூர் பட்டினச்சேரியில் 4ஆம் நாளாக போராடும் மீனவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் உறுதி. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் வீட்டில் சிபிஐ சோதனை. ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக மோசடி நடைபெற்ற புகாரில் விசாரணை. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் 80,000 கோடி ரூபாயை மக்கள் மிச்சப்படுத்தியுள்ளனர். 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை திட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம்.